மல்லிகா, லக்ஷ்மி சொன்னதெல்லாம் கேட்டேன். உனக்கு என்ன தேவையோ, நம்ம குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை தான் சொன்னாங்க. விமல்னு ஒருத்தவன் வாழ்க்கையில் வந்ததையே நீ மறந்துடு, புரியுதா? முடியலையேண்ணா. நான் மோசம் போயிட்டேங்கிறத விட ஒருத்தன் ஏமாத்துற அளவுக்கு நான் மக்கு பொண்ணா இருந்திருக்கேன்ற நினைப்பு மட்டும்தான் என்ன கொண்டுட்டு இருக்கு. இல்ல, நீ அப்படி நினைக்கவே நினைக்காத. நீ ஏமாத்தப்படல. உன்னோட அப்பாவித்தனத்தை அவன் பயன்படுத்தி இருக்கான். அப்பாவியா இருக்கிறது வேற, ஏமாளியா இருக்கிறது வேற. நீ ஏமாளி இல்ல, இத நீ நிரூபிச்சே ஆகணும். ஏன்னா கேவலம் ஒரு பொறுக்கி ராஸ்கல் உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு போகலாமா? அப்புறம் கடவுள் படைச்ச படைப்புக்கு என்னதான் அர்த்தம்? என்ன மரியாதை? இங்க பாரு மல்லிகா, நீ வாழ்ந்து காமிக்கணும். எல்லாருக்கும் முன்னாடியும் நீ சந்தோஷமா வாழ்ந்து காட்டுறதுதான் உன் அப்பா அம்மாக்கு நீ கொடுக்கிற பெரிய பரிசு. உனக்கும் கௌரவம், உன்னை படைச்சவனுக்கும் சந்தோஷம். என்னக்கா சொல்றீங்க? இங்க பாரு, முதல்ல சொன்னது தாண்டி, எல்லா ஆம்பளைங்களும் விமல் மாதிரி இருப்பாங்கன்னு மட்டும் நினைக்காத. நிறைய பேர் இதோ உங்க அண்ணன் மாதிரி கூட இருப்பாங்க. ஏன் உங்க அண்ணனை விட நல்லவங்களாவும் இருப்பாங்க. ஒரு நல்ல புருஷனை செலக்ட் பண்ணி அவனோட வாழ்றது உனக்கு நீயே கொடுத்துக்கிற பரிசு. உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க 2 பேரும் சேர்ந்து கொடுக்கிற பரிசு. உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்குனவங்களுக்கு இது தவிர வேற என்ன செய்ய முடியும் உன்னால? இத கூட செய்யாம நீ அவாய்ட் பண்ணனா உன்னை விட செல்ஃபிஷான பர்சன் இந்த உலகத்துல யாரும் இருக்க முடியாது. இதை பாரு, நீ சந்தோஷமா இருந்தா தான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். நான் சந்தோஷமா இருந்தா தான் அப்பா அம்மா சந்தோஷமா இருப்பாங்க. நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் பார்த்துக்கிறேன். புரியாம இல்லைண்ணா. ஆனா நடந்ததை மறக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். சரி, ஓகே அண்ணா, விட்டுருங்க. இதுக்கு மேல தொந்தரவு பண்ண வேண்டாம். இவதான் இல்லை சுப்பு, எனக்கு என்ன தோணுதுன்னா. அண்ணா ப்ளீஸ், இவதான் டைம் கேக்குறால, விட்டு கொடுத்துதான் பாப்போமே. இங்க பாரு மல்லிகா, நல்ல விதமா முடிவெடு. இந்த குடும்பத்துக்கு சந்தோஷம் தர முடிவா இருக்கும்னு நான் நம்புறேன். புரிஞ்சுதா? அண்ணா நீங்க வாங்க. யாருங்க? மல்லிகா. ஏன் பொண்ணுதாம்மா. உள்ள வாங்க. உட்காருங்கம்மா. ஏய் மல்லிகா, உன்னை தேடி யாரோ வந்திருக்காங்க பாரு. வரேம்மா. ஹாய். நீங்க? என் பேர் காயத்ரி. ஒரு 2 மினிட்ஸ் பேசலாமா? நீங்க யாரு என்னன்னு சொல்லவே இல்லையே. உங்களை முன்ன பின்ன பார்த்த மாதிரி தெரியலையே. நீங்க என்ன பார்த்துருக்க முடியாது. எனக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஒரு 2 மினிட்ஸ், ஜஸ்ட் 2 மினிட்ஸ் நான் பேசிட்டு நான் கிளம்பிடுவேன். சரி சொல்லுங்க. நீங்க விடி விமென்ஸ் காலேஜில் 2012-13 பேட்ச்ல படிச்சிங்களா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? அது வந்து உங்களுக்கு விமல்னு யாரையாவது தெரியுமா? விமல்? அப்படி ஒரு பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. இல்லைங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லை அவரு. உங்களுக்கு தெரிஞ்சவராவோ, ஃப்ரெண்டாவோ, இல்லைனா ரிலேட்டிவாவோ? இல்லைங்க, விமல்ங்கிற பேர்ல அப்படி யாரையும் எனக்கு தெரியாது. நீங்க என்ன எதிர்பார்த்து என்கிட்ட வந்து கேக்குறீங்கன்னு தெரியல. அது வந்து எதுவா இருந்தாலும் கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னா நல்லா இருக்கும். விமலுங்கிற ஒருத்தர் இன்னைக்கு உயிரோட இல்ல. அவர் இறந்துட்டாரு. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா அவரு கொலை செய்யப்பட்டிருக்காரு. ஐ see. பட் எனக்கு எந்த விமலையும் தெரியாதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வேற யாராவது மல்லிகாங்கிற பேர்ல, இல்ல உங்களுக்கு முன்ன பின்ன இருந்த பேட்ச்ல யாரையாவது தெரியுமா?
1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ம். என்னங்க அது? இது ஸ்லாம் புக். காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்ட் டே எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஒரு பார்ட்டி செலிப்ரேட் பண்ணோம். அப்படியா? அப்போ ஒருத்தரை விஷ் பண்ணி எழுதிக்கிட்ட புக் தான் இது. இதுல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட பேரும் அட்ரஸும் இருக்கு. ஓ, ஃபோன் நம்பர் ஏதாவது இருக்கா? பாப்போம். எஸ், மல்லிகாங்கிற பேரு இருக்கு இதுல. நாம அந்த நம்பருக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். 3555. இவ எனக்கு 1 இயர் ஜூனியர். ஓ. இவ பேரு மல்லிகா தான். ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹலோ. ஏ மல்லிகா, நான் உன்னோட சீனியர் மல்லிகா பேசுறேன். என்ன ஞாபகம் இருக்கா? மல்லிகாக்கா, எப்படி இருக்கீங்க? என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க? இல்ல மல்லிகா, ஒரு சின்ன விஷயம் உன்கிட்ட விசாரிக்கணும்னு தோணுச்சு. உனக்கு விமல்னு யாரையாவது தெரியுமா? விமலா? அப்படி யாரும் எனக்கு தெரியாதே. ஏன் கேக்குறீங்க? இல்ல, சும்மாதான். ஏதோ ஒரு கேஸ் சம்பந்தமா ஒரு சின்ன என்கொயரி. இங்க எங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க தான் கேட்டாங்க, நம்ம காலேஜில் படிச்ச மல்லிகாவுக்கு ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவோ யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்டாங்க. எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். வேற யாராவது மல்லிகான்னு இருக்காங்களான்னு கேட்டாங்க. உன் நம்பர் ஞாபகம் வந்துச்சு, அதனால தான் ஃபோன் பண்ணேன். இல்லக்கா, விமல்னு யாரும் எனக்கு தெரியாது. ஓகே மல்லிகா, டேக் கேர், பாய். என்னாச்சு? சாரிங்க, எனக்கு தெரிஞ்ச மல்லிகாக்கு ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன். அவளுக்கும் விமல் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டா. எனிவே தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஓகே. யார் என்னன்னு தெரியாதப்ப கூட என் வார்த்தையை மதிச்சு நீங்க எனக்காக உங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுனீங்களே, தேங்க்யூ ஸோ மச். ஓகேங்க, நான் வரேன். வாங்க. தேங்க்யூ. ம். ஓ மை காட், நித்யா. நித்யாவை அவங்க வீட்டில் மல்லிகான்னு சொல்லி தானே கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காளே. ஒருவேளை இவங்க கேட்டு வந்த மல்லிகா அந்த நித்யாவா இருப்பாளோ? எதுக்கும் பாப்போம். நித்யா. ஓட்ஸ் நான்லாம் பள்ளிக்கூட காலத்தில் படிக்கும் பொழுது ஓட்ஸ் அப்படிங்கிற தானியம் அப்படின்னு படிச்சிருக்கிறேன். இது நிறைய விளைஞ்சி குதிரைகளுக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கேன். ஒட்டு மொத்தமாக அத்தனை அம்மாயி அப்பத்தா எல்லாரும் ஓட்ஸ் கஞ்சி தான். அதில் வேற ஒரு சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க, ஓட்ஸ் கஞ்சி சாப்பிட்டா அப்படியே 0 சைஸ் இடுப்பு வந்துரும்ட்டு எல்லாரும் காலையில் ஓட்ஸ் கஞ்சி. ஹலோ ஹலோ, நித்யா இருக்காங்களா? நித்யாவா? நித்யான்னு யாரும் இல்லைங்க. இல்லைங்க, இது நித்யாவோட நம்பர் தான். உங்களுக்கு எந்த நம்பர் வேணும்? எனக்கு தெரியும், இது நித்யாவோட நம்பர் தான். நான் தான் நித்யான்னு யாரும் இல்லைன்னு சொல்றேன்ல. நீங்க ஒருவேளை ராங் நம்பர் கூட போட்டிருக்கலாம். நித்யாவை கொஞ்சம் கூப்பிடுங்களேன். எவ்வளவு வாட்டிமா சொல்றது, நித்யா நீங்க யாரும் இல்லைன்னு. நம்பரை நீங்க செக் பண்ணுங்க. அக்கா, ஒரு நிமிஷம் ஃபோனை கொடுங்களேன். ஹலோ, யார் பேசுறீங்க? நித்யா? எஸ். ஏய் நித்யா, நான் மல்லிகா பேசுறேன்டி. ஏய் மல்லிகா, எப்படி இருக்க? எங்கடி போன? ஒரு ஃபோன் இல்ல, ஒரு மெசேஜ் இல்ல. நல்லா இருக்கியா? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அது சரி, யாரு ஃபோன் எடுத்தாங்க? நித்யான்னு யாரும் இந்த வீட்ல இல்லைன்னு சொல்றாங்க. சாரிடி, அவங்க ஒரு அக்கா எங்க வீட்டுக்கு புதுசா வந்திருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது. யாரு யாரு நித்யாங்க? ஒரு நிமிஷம் மல்லிகா, என்னோட காலேஜ் மேட். நித்யான்னு சொல்லி கேட்டா என்னோட காலேஜ் நேம் நித்யா.
எல்லா ரெக்கார்ட்ஸ்லயும் நித்யான் தான் இருக்கும். வீட்ல கூப்பிடுற பேர் தான் மல்லிகா. சரி ஓகே பேசு. ஆ சொல்லு மல்லிகா. ஒண்ணு இல்ல நித்யா, ஒரு சின்ன விஷயம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு லேடி வந்தாங்க. அவங்க பேரு ஏதோ காயத்ரின்னு சொன்னாங்க. மல்லிகான்ற பொண்ணை பத்தி ஏதோ தகவல் கேட்கணும்னு சொல்லி வந்தாங்க. ஏய் என்ன பேர் சொன்ன? காயத்ரியா? ஆமாண்டி, யாரோ விமல்னு ஒருத்தர் செத்து போயிட்டாரா? அது கொலை போல இருக்கு. அந்த கொலைக்கே சம்பந்தமா மல்லிகான்ற பொண்ணை பத்தி தேடிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. என் பேரு மல்லிகாங்கிறதுனால என்கிட்ட வந்து விமல் யாராவது தெரியுமான்னு கேட்டாங்க. நானும் எனக்கு அப்படி யாரும் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். வேற யாராவது உங்க செட்ல உங்க கூட படிச்ச மல்லிகா யாராவது தெரியுமான்னு கேட்டாங்க. நான் ஸ்லாம் புக்கை பார்த்தேன். அதுல ஒரு மல்லிகா இருந்தா. அவளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்போ விமல் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டா. அப்புறம் பார்த்தா உன்னோட பேரும் மல்லிகாங்கிறது ஞாபகம் வந்துச்சு. ஹலோ நித்யா. ஓகே, நான் இப்ப கொஞ்சம் வேலையா இருக்கேன். நான் அப்புறமா பேசவா? அப்படியா? டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சாரிப்பா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரி ஓகே பாய். மல்லிகா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஏதோ தப்பா நடக்குதுக்கா. அந்த காயத்ரி மோப்பம் பிடிச்சு என் பேரை கண்டுபிடிச்சு நான் யாரு என்னங்கிற விவரங்களை கண்டுபிடிச்சு என் காலேஜ்ல என் கூட படிச்சவங்கள மல்லிகான்ற பேர்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்காளாம். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலக்கா. ரொம்ப பயமா இருக்கு. போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ? ஏய் லூசு, ஏன் இந்த மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்க? தப்பா எதுவும் நடக்காது, புரியுதா? நான் இருக்கேன் உனக்கு. நீ தைரியமாயிரு. அந்த காயத்ரியால உன்னை நெருங்கவே முடியாது. எப்படிக்கா இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? இவ்வளவு தூரம் என்ன தெரிஞ்சுக்கிட்டு என் ஃப்ரெண்டு வீடு வரைக்கும் போய் விசாரிச்சவங்க இங்க வரமாட்டாங்களா? வரமாட்டா. இது நான் உனக்கு கொடுக்கிற வாக்குறுதின்னு நினைச்சுக்கோ. புரிஞ்சுதா? எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போ போ. இந்த அளவுக்கு அந்த காயத்ரி போயிட்டாளா? என்ன மல்லிகா இப்படி அழுதுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அழாத மல்லிகா. ஹே, எதுக்கு அழற? அண்ணா, நீ அவசியம் ஊருக்கு போய் தான் ஆகணுமா? லூசா நீ? லீவில் வந்திருக்கேன், திரும்ப வேலைக்கு போவானாமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு. என்னை விட்டு போகாதன்னு. ஏய் மல்லிகா, நீ என்ன குழந்தையா? அண்ணன் டியூட்டிக்கு போய் ஜாயின் பண்ணி தானே ஆகணும். அவரை போக கூடாதுன்னு தடுக்க முடியுமா? நான் தான் உனக்கு துணையா இருக்கேன்ல. நீங்க இருக்கிறது எனக்கு உண்மையிலேயே தைரியமும் ஆறுதலும் தான். ஆனா அண்ணன் பக்கத்துல இருந்தா நான் இன்னும் கொஞ்சம் தைரியமா இருப்பேன்ல. ஹே, இதை பாரு, நீ வாழ்க்கை பூரா நிம்மதியாக இருக்கணும்னா நான் இப்போ சென்னைக்கு போய் தான் ஆகணும். அந்த காயத்ரி உன் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் விசாரிச்சிருக்கா. அவகிட்ட வேற என்ன ஆதாரம் இருக்குன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் உன்னை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் அவள் கேதர் பண்ணாமல் இருக்கணும்னா நிச்சயமாக நான் சென்னைக்கு போய் தான் ஆகணும். புரிஞ்சுக்கோ. நீ என்னதான் சொன்னாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு. இங்க பாரு மல்லிகா, அண்ணன் தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல, அப்புறம் எதுக்கு பயந்துட்டு இருக்க? அவர் போய் எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணட்டும். அப்பதான் நீ வாழ்நாள் பூரா நிம்மதியா இருக்க முடியும். நீங்க சொல்றது புரியுதுக்கா. இருந்தாலும் ஹே, நீ உன் மனசை போட்டு குழப்பிக்காத. கூட தான் அக்கா இருக்காங்கல்ல, அவங்க சமாளிச்சுப்பாங்க. ஓகேவா? அண்ணன் ஒன்றும் இல்லை. அண்ணா நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. மல்லிகாவை நான் பாத்துக்கிறேன். பத்திரமா பார்த்துக்கம்மா. அழாத மல்லிகா. அப்பா நான் கிளம்புறேன்ப்பா. கிளம்பிட்டியாப்பா? ம். பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அப்புறம் போய் மறக்காம ஃபோன் பண்ணு. இந்த ஒரு நிமிஷம் விபூதி எடுத்துட்டு வரேன்.
இந்தாப்பா. தாயே மகமாயி ராஜராஜேஸ்வரி. ஒரு குறையும் வராது. நான் போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாப்பா. வரேம்மா. பார்த்து போயிட்டு வா. சூர்யா, என்ன இப்போ காயத்ரி? முத்தையாவை மீட் பண்றது அவசியம் தானா? அவசியம் இருக்கோ இல்லையோ, நம்ம முத்தியாவை மீட் பண்ணி தான் ஆகணும். நம்மளுக்கு தான் குழந்தை வேணும், ஸோ நம்ம தான் ஃபாலோ பண்ணோம். இதுவே ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸராக இருந்தால் இந்த நேரத்துக்கு முத்தையா சுப்புவை கண்டுபிடிச்சி ஜெயிலில் போட்டிருப்பான். ஆனால் அவன் அதை பண்ணானா? அதான் பண்ணல. இது பாரு, நம்மளும் இதே மாதிரி சும்மா இருந்துக்கிட்டு இருந்தோன்னு வை, நம்மள தான் அவன் என்கொயரி மேலே என்கொயரி போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ வா, நம்ம போய் எதாவது பேசுவோம். அட்லீஸ்ட் அப்போவா அவன் குழந்தைய கண்டுபிடிக்கிறானான்னு பார்ப்போம். வா போகலாம். வா காயத்ரி. வாங்க உட்காருங்க. நாங்கள் ஒன்றும் உட்காரத்துக்கு வரல. இந்த கேஸ் விஷயமா என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? எங்க குழந்தை என்னாச்சு சார்? உங்கள்கிட்ட தான் சார் கேட்குறோம். என்னாச்சு? என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? இதை பாருங்க சூர்யா, உங்களுக்கு இந்த ஒரு கேஸ் மட்டும்தான். எனக்கு இந்த ஸ்டேஷன்ல 1008 கேஸ் இருக்கு. இந்த கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகி முடியாத கேஸ் எத்தனை இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அப்படியே கண்டுபிடிச்சு கொடுத்துரும் அப்படின்னு எதிர்பார்க்கறது என்ன சார் நியாயம் அது? சார், இன்னைக்கே நீங்க பைசல் பண்ணி தீரணும்னு கேக்குறதுக்காக நாங்க வரல. இது வரைக்கும் சுப்புவை கண்டுபிடிக்க என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்கன்னு கேக்குறதுக்காக வந்திருக்கோம். தேடிக்கிட்டு இருக்கோம் பாருங்க, அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் அவன் அங்க இருக்கா இங்க இருக்கா இவங்க பாதுகாப்புல இருக்கா அப்படின்னு ஏதாச்சும் தகவல் கிடைக்கணும். அப்படி தகவல் கிடைச்சா தான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். புரிஞ்சுதா? அதான் எப்படி கிடைக்கும்னு கேட்குறேன். இன்னி வரைக்கும் அதுக்குண்டான ஆக்ஷன் என்ன எடுத்திருக்கீங்க? அப்புறம் யார் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு பூரா நீங்க சுப்போட போட்டோ அனுப்பிச்சிருக்கீங்களா? அட்லீஸ்ட் இல்ல ஒரு கண்ட்ரோல் ரூமுக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்களா? பஸ் ஸ்டாப்ல தேடல, ரயில்வே ஸ்டேஷன்ல தேடல, அப்புறம் எங்க இருந்தா உங்களுக்கு க்ளூ கிடைக்கும்? எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க சூர்யா. பேசாம இங்க வந்து நீங்க உட்காந்து டியூட்டி பார்த்து சர்ச் பண்ணி பாக்குறீங்களா? இத பாருங்க சூர்யா, நீங்க சொல்றதெல்லாம் இன்டர்நேஷனல் கிரிமினல்ஸை பொறி வச்சு பிடிக்கிறது எப்படிங்கிற ஃபார்மாலிட்டிஸ். இந்த கேஸ்ல அப்படிலாம் பண்ண முடியாது. உங்க ஒய்ஃப் உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அதெல்லாம் உங்க சைடு நியாயம் தான். ஹலோ, மைண்ட் யுவர் லாங்குவேஜ். ஓ சாரி, உங்களோட மாஜி ஒய்ஃப்ல. இத பாருங்க, வீணா என்ன வெறுப்பேத்தாதீங்க சொல்லிட்டேன். உங்களால சுப்புவை கண்டுபிடிச்சு என் குழந்தைய ஒப்படைக்க முடியுமா முடியாதா? ஐயா சாமி, தேடிக்கிட்டு இருக்கோம், கிடைச்சா கொடுக்க போறோம். அவங்கள கொண்டாந்து இங்க வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, உங்க கூட பேசி டைம் பாஸ் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்லை. கொஞ்சம் வேலை பார்க்க விடுங்களேன் ப்ளீஸ். நீ வா காயத்ரி. சார். யார் நீ? என் பேர் சரவணன் சார். நேற்று தான் ட்ரான்ஸ்ஃபரில் இந்த ஸ்டேஷனில் ஜாயின் பண்ணேன் சார். நேற்று வந்தேன், ஆனால் நீங்கள் இல்லை சார். அதனால தான். நீ தானே அது? ஆமாம் சார். அம்மா பேர் என்ன சொன்ன? சரவணன் சார். ஓ சார், இப்போ வந்துட்டு போகிறாங்களே, அவர் என்ன விஷயமா வந்துட்டு போகிறார் சார்? ஏன் ரொம்ப ஸ்பெஷலாக விசாரிக்கிற? அவர் தெரியுமா உனக்கு? அவருக்கு என்ன தெரியாது, ஆனால் அவரை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும் சார். என்ன தெரியும்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாசில்தார் ஆஃபீஸில் வேலை பார்த்தார் சார். அப்போ ஒரு மணல் குவாரி கேஸில் சம்மந்தப்பட்டு வரதங்கிற ஒரு பெரிய ரவுடி கூட மோதினார் சார். அந்த வரதனை அரெஸ்ட் பண்ணி அவன் பிஸ்னஸ் எல்லாம் முடக்கி அவனை ஜெயிலுக்கு அனுப்புனதே இந்த ஆள் தான் சார். அதுக்கப்புறம் அந்த வரதன் எப்போ ரிலீஸ் ஆனாருன்னு தெரியாது சார். ஆனால் ரிலீஸ் ஆயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன் சார். ஆனால் எதுக்காக இங்கே வந்துட்டு போறாருன்னு ராஜு சார். சொல்லுங்க சார். வா, மணல் குவாரி வரதன்னு இவர் சொல்றாரு. அவரை பத்தின கேஸ் டீடைல்ஸ் ஏதாச்சும் நம்ம ஸ்டேஷன்ல இருக்கா? இருக்கு சார். ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி பாப்புலரா பேசப்பட்ட கேஸ் சார் அது. எல்லா ஸ்டேஷனுக்கும் இந்த கேஸை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சிருக்கணும்னு கமிஷனரே பர்சனலா இந்த ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சிருக்காரு சார். ஓகே, அந்த ஃபைல் எடுத்துட்டு போ. ஓகே சார். நாம நினைச்சது கரெக்ட் தான்.
இந்த ஆளை பாரு. ஆமா சார், இந்த ஆள் தான் சார். இவர் பெரிய ஆள் சார். இவர் பேர்ல கல்குவாரி, மண்குவாரி, அது இதுன்னு ஏகப்பட்ட பிசினஸ் சார். இவர் பேர்ல ஏகப்பட்ட லாரி வேற ஓடிட்டு இருக்கு சார். பெரிய பெரிய அரசியல்வாதிகளோட லிங்க்ல இருக்கா சார். நல்ல செல்வாக்கான ஆள் சார். ஆட்ட நம்ம மச்சான் கூடயும் சூர்யாவுக்கு தகராறா? ம்